ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பெல்சிட்டி பாய்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, நம்ம பைக்கில் வந்து ஸ்மோக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ அது எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட டயர் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு பாருங்கள். டயர் வந்து ஆல்ரெடி நம்ம பைக்கில் வந்து டயர் பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக செஞ்சு பார்த்ததுக்கே பாருங்கள், இந்த 2 கோடு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி லைட்டாக இந்த புல்லில் தான் செஞ்சேன். ஸோ இந்த புல்லில் செய்யும் போகும்போதே நமக்கு வந்து இந்த அளவு லைட்டாக 2 கோடு விழுந்து தேஞ்சிருக்குது. ஸோ நீங்கள் வந்து புது டயராக வாங்கி புது டயரில் புது வண்டியில் நீங்கள் செஞ்சீங்கன்னா, அதுவும் ரோட்டில் செஞ்சீங்கன்னா ஒரு தடவை 2 தடவை செஞ்சிங்கனாலே உங்களுக்கு டயர் போயிடும். ஸோ அது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா மறுபடியும் ஒரு செலவை தான் வைக்கும். அதனால் நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு புல்வெளிக்கு வந்துடுங்க. ஸோ இதுனா கொஞ்சம் நமக்கு வந்து அதுவும் ஒரு தடவை செஞ்சு பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி புல் தரைக்கு வந்துடுங்க. அப்படின்னா தான் நம்ம வந்து டயரை வந்து கொஞ்சம் பாதுகாக்கலாம். எனக்கு வந்து டயர் வேண்டாம், ஆனால் நான் வந்து எனக்கு ஃபுல்லாக ஸ்மோக் நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரோட்டில் செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா ரோட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதிகமாக புகை வரும், பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். சரியா? இதில் வந்து புகை வந்து அந்த லெவல் வராது. ஆனால் வீல் ரொட்டேட் ஆகும், நல்லா வீல் வந்து ரொட்டேட் ஆகும். ஆனால் புகை வந்து மீடியமாக தான் வரும். ஆனால் டயரை நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம டயரை பார்த்திங்கனாலே இது தெரியும், ஆல்ரெடி 23,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ஸோ ஆல்ரெடி தேயவும் செஞ்சிருச்சு. அதனால தான் நான் வந்து ரோட்டில் செய்யலை. இப்போ நான் ரோட்டில் ஒரு தடவை செஞ்சுனா கூட எனக்கு த்ரெட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் வந்து இப்போ இந்த புல் திரைக்கு கொண்டுட்டு வந்துருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சை பிடிச்சிக்கிட்டு கீரை போடுங்க. தென் இந்த பிரேக் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் பிரேக்கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. கிளச்சையும் பிடிச்சிக்கோங்க, ஃப்ரண்ட் பிரேக்கையும் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் லைட்டாக லூஸ் விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து வீல் ரொட்டேட் ஆகாது, உங்களுக்கு பைக்கு தான் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ அதனால் இந்த ஃப்ரண்ட் பிரேக்கை நீங்கள் எவ்வளோத்துக்குள்ளே டைட்டாக அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்குள்ளே டைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுவும் நீங்கள் ரோட்டில் வந்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே ஃபுல் டைட்டில் வச்சுருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த வந்து வீலை வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பாடியை ஃபுல்லாக பைக்கில் ரெஸ்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் லைட்டாக இப்படி எந்திரிச்சு லைட்டாக நின்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பாடியை ரெஸ்ட் பண்ணோம்னா நம்மளோட வெயிட்டு ஃபுல்லாமே பைக்கில் அப்ளை ஆகும். ஸோ வந்து டயருக்கு எக்ஸ்ட்ரா பர்டன் ஆகும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டியிருக்கும். நம்ம வந்து உட்காந்தோம்னா அது வந்து கரெக்டாக ரொட்டேட்டும் ஆகாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி நிற்கிற மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே அப்ளை பண்ணியிருக்கிறேன். இங்கே கிளச்சு அப்ளை பண்ணியிருக்கிறேன், இங்கே வந்து ஃப்ரண்ட் பிரேக்கையுமே ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கிறேன், ஆக்சிலேட்டர் எதுவுமே பண்ணலை. ஸோ இப்போ வந்து வீலை பாருங்கள், இல்லைடா ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த ஸ்மோக் பண்ணுறது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ டயர் எனக்கு வந்து போயிருக்கும். ஸோ நான் புல்லில் செஞ்சதுக்கே இந்த டயரோட கண்டிஷனை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பார்த்தீங்களா, இந்த புல்லில் தான் செஞ்சோம். நம்ம இந்த புல்லில் செஞ்சதுக்கே வந்து டயர் வந்து ஃபுல்லாக இப்போ எனக்கே வந்து இந்த ரப்பர் நாத்தம் ஸ்மெல்லு தெரியுது. ஸோ பாருங்கள் டயர் எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. டயர் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி டயர் வந்து கொஞ்சம் தேஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் இதை வந்து ரோட்டில் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். எனக்கு டயர் நான் இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு எனக்கு வந்து டயர் போயிருக்கும். சரி, ஓகே நண்பர்களே, இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் வந்து பிரேக்கு நல்லா அப்ளை பண்ணணும், அதில் தான் வந்து நம்ம வந்து ஸ்மோக் பண்ணவே முடியும். நீங்கள் பிரேக்கை வந்து லைட்டாக லூஸ் விட்டிங்கன்னா கூட இங்கே வீல் ரொட்டேட் ஆகாது, நமக்கு பைக் வந்து ஃப்ரண்ட்டில் தான் மூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டன் அது இது எல்லாத்தையுமே தட்டி விடுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.